ஹலோ கைஸ், வணக்கம். என் பேர் இம்மானுவல். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். தப்னைல் பார்த்துருப்பீங்க எல்லாம், நம்ம ஜான் ஜபராஜ் பிரதரை பற்றி தான். ஸோ நான் ஒரு சின்ன ரிசர்ச் ஒன்று இந்த 10 நாளில் நான் சில விஷயங்கள் நான் அப்சர்வ் பண்ணேன். அதில் அவருக்கு எதிர்ப்பு பயங்கரமாக இருக்கு இல்லையா? ஸோ அதில் நான் பார்த்துக்கிட்டேன். அதில் என்ன பார்த்தேன் அப்படின்னா, எந்தெந்த எப்படி எதிரிகள்லாம் எப்படி இருக்காங்க அவருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணேன். ஸோ அது யாருமே பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 நாளாக நான் கொஞ்சம் நுணுக்கமாக நான் அதை கவனிக்கும் பொழுது அவருக்கு ஒரு 7 விதமான எதிரிகள் இருக்கிறத நான் பார்த்தேன். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு குரூப்பும் இருக்கு. ஸோ சரி, அதை ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அந்த ரிசர்ச் நான் மேற்கொண்டேன். ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்போ நான் அதில் துல்லியமா பார்க்கும்போது அதுல வெவ்வேறு பின்புலங்கள், வெவ்வேறு மன ஓட்டம், அதாவது மோட்டிவ் கொண்ட ஒரு தரப்பினர்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, தனக்கு எதிரானவர்கள் எந்தெந்த வகைகளில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத அவரு அடையாளம் கண்டுகொள்றதுக்கு மட்டும்தானே ஒழிய வேற எதுக்குமே கிடையாது. சரியா? இப்போ எதிரிகளை அடையாளம் கண்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா, வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும், வீழ்ந்தாரை கண்டால் வாய் விட்டு சிரிக்கும். சரியா? அப்படின்னு சில வரிகள் உண்டு. ஸோ அதை நம்ம மனசுல வச்சுக்கிறோம். மற்றபடி நம்மளை படைச்ச நம்ம உன்னதமானவருடைய கட்டுப்பாட்டுல, அவரோட கண்ட்ரோல்ல தான் இந்த அகில உலகமே இருக்கு. சரியா? அதை நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு நம்மளை யாரெல்லாம் எதிரியா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம எல்லாத்தையும் நம்ம படைச்சவர்கிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் கையில ஒப்படைச்சிட்டு நம்முடைய வேலையை பார்க்கலாம். சரியா? ஸோ இது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்புறம் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரோமர் 3:10 நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. யாருமே நீதிமான் இல்லை. அப்ப எப்படி நம்ம காட்ஸ் கிங்டம் நம்ம இன்ஹெரிட் பண்றது, சுதந்திரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு வேதம் இப்படி சொல்லுது. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது நம்மை படைத்தவருடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல அப்படின்னு சொல்லுது. இப்போ தீத்து 3:5 அது இப்படி சொல்லுது. நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியையும் மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லுது. அதாவது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் அப்படின்னு சொல்லுது. சரியா? அப்ப கிரியையினால ரட்சிப்பு இல்லைங்கிறத வேதம் தெளிவா சொல்லுது. அப்புறம் கலாத்தியர் 2:16 அப்படி என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே அப்படிங்கிறத கலாத்தியர் 2:16 சொல்லுது. ரோமர் 5:6 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அன்றியும் அவர் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. சரியா? சோ நாம் பலனற்றவர்களா இருக்கும் பொழுது கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. சோ ரோமர் 5:8 இப்படி சொல்லுது. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மை படைத்த உன்னதமானவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் அப்படின்னு. அப்ப இதுல என்ன சொல்லுதுன்னா, நாம் பாவிகளா இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லுது. சோ இப்படி இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது, இப்ப நம்மளுடைய சுயநீதி, சுய கிரியைகள்னால நம்ம விண்ணக தகப்பனிடம், நம்ம அப்பாவிடம் நம்ம செல்வதில்லை, நம்ம ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிப்பதில்லை. சரியா? பரலோக ராஜ்யத்தை நம்மளுடைய சுய கிரியையினாலும் சுயநீதினாலும் நம்ம சுதந்திரிப்பது கிடையாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லுது. நம்மளுடைய சுய கிரியையினாலும்
சுய நீதியினாலும் நம் நீதிமான் ஆகுவதில்லை அப்படிங்கிறதையும் வேதம் தெளிவா சொல்லுது. மாறாக நம் தகப்பன் அப்பா நம்மேல் வைத்த அன்பு, கிருபை, இரக்கம் இது எல்லாவற்றாலும் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்ததால் இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய கிரியையினால் நம்மை நீதிமானாக்கி நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய கிரியை எதுல? சிலுவையில அவர் செஞ்சு முடிச்சிட்டார் இயேசு கிறிஸ்து. சரியா? இது நம்மளால உண்டானதில்ல, நம்மளுடைய சொந்த சுய கிரியையினால உண்டானதல்ல. இது கர்த்தருடைய ஈவு, அதாவது இலவசமான அன்பளிப்பு, ஒரு கிஃப்ட். இந்த ரட்சிப்புங்கிறது ஒரு சால்வேஷன்ங்கிறது ஒரு கிஃப்ட். சரியா? இப்ப ரோமர் 8:30 என்ன கூறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அப்படின்னு இப்போ நம்ம பாக்குறோம். இதுல இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதால்தான் நம்ம நீதிமானா இருக்கமே ஒழிய நம்மளுடைய சுய கிரியையினால நம்ம நீதிமான் ஆகல அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. சரியா? இப்ப நம்ம பாவிகளா இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்ம மேல அன்பு வைத்தார். நம்ம பலனற்றவர்களா இருக்கும் பொழுதே அவர் நம் மீது அன்பும் இரக்கமும் கிருபையும் கொண்டு நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததால் நம்மை நீதிமான ஆக்கி இருக்கிறார். சரியா? அப்படிங்கிறத நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம சுய கிரியையினாலும் சுய சித்தத்தை, நம்மளோட சுய செய்கையினாலும் நம்மளுடைய சுய நீதினாலும் நம்ம நீதிமான் ஆகவில்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். நாம் பாவிகளா இருக்கும் பொழுதும், நாம் பலனற்றவர்களா இருக்கும் பொழுதும், நாம் அக்கிரமக்காரர்களா இருக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பினால் எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையில் செய்து முடித்தார். அதைத்தான் வேதம் சொல்லுது. சரியா? சோ நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், அதனால நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவர் நம் மீது வைத்த அன்பு, கிருபை, இரக்கம், அதன் நிமித்தம் நமக்காக இயேசு கிறிஸ்துவை அன்பளிப்பாக கொடுத்து அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து அதன் மூலமாக நாம் என்ன ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். சரியா? சோ இது அவருடைய அன்பளிப்பு, இது அவருடைய ஈவு. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். சோ இப்ப நான் நேரா ஜான் ஜெபராஜ் பிரதரோட கதைக்கு நான் வர்றேன். சோ இதுல பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக நின்னது அப்படின்னா நான் ஒரு 7 எதிரிகள் அப்படின்னு சொல்லி நான் வரையறுத்திருக்கேன். சோ அதை நான் 1 by 1 சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் முதலாவது யாரு பாத்தீங்கன்னா, இப்போ ஜான் ஜெபராஜ் பிரதரோட அவரோட ஒய்ஃப் சைடு. சரியா? இப்போ செகண்ட் நான் டீப்பா நான் அதுக்குலாம் நான் போக முடியாது. சரியா? சோ அது என்னோட வேலையும் கிடையாது. நான் இதை சொல்றேன். செகண்ட், ரெண்டாவதா பாத்தீங்கன்னா மூத்த ஊழியர்கள், மூத்த விசுவாசிகள், அதாவது எல்டர்ஸ். சரியா? நம்ம சபைகள்ல உள்ள எல்டர்ஸ் அவங்க. அதுக்கப்புறம் தியாலஜிக்கலி ஜான் ஜெபராஜ் பிரதரோட முரண்படுறவங்க. இப்ப ஜான் ஜெபராஜ் பிரதர் ஒரு விதமான சுவிசேஷத்தை சொல்லுவாரு. சோ அவருக்கு கிடைச்ச ஒரு வெளிச்சம், அவருக்கு கிடைச்ச ஒரு வெளிப்பாட்டில் உள்ள சுவிசேஷத்தை சொல்லுவாரு. இதற்கு எதிராக உள்ள தியாலஜிக்கலி விசுவாசிகள் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க இவருக்கு எதிராக இருக்காங்க. அப்புறம் பாரம்பரிய திருச்சபை விசுவாசிகளும் அவருக்கு எதிராக இருக்காங்க. தேர்டு, மூன்றாவதா பாத்தீங்கன்னா சாதி ஆதிக்க மனப்பான்மை உள்ள கிறிஸ்தவர்களும் இவருக்கு எதிராக இருக்காங்க. ஃபோர்த், நான்காவதா பாத்தீங்கன்னா கிறிஸ்தவம் இஸ்லாம் இல்லாத வகுப்புவாத பேரினவாத சித்தாந்தம் கொண்ட மிகப்பெரிய அமைப்புகள் உங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப இந்தியாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சோ நான் ரொம்ப டீப்பா அதுல போவேன்னா நினைக்கிறேன். அப்புறம் ஃபிஃப்த், அஞ்சாவதா நம்ம பார்த்தோம்னா இப்ப ஜான் ஜெபராஜ் பிரதரோட ஊழிய வளர்ச்சி பிடிக்காத, அவருக்கு அறிந்தும் அறியாத இளம் ஊழியர்கள் அவங்க இருக்காங்க. அப்புறம் சிக்ஸ்த், ஆறாவதா பாத்தீங்கன்னா எதிரியாகவும் துரோகிகளாகவும் மாறிய நண்பர்கள் மற்றும் சில அரசியல் மற்றும் சில சினிமா தரப்பு பிரபலங்கள் இவங்க இருக்காங்க. அடுத்து ஏழாவதா பாத்தீங்கன்னா முன்பின் அறியாத, பழக்கம் இல்லாத எல்லா திருச்சபை, கிறிஸ்தவத்தில் உள்ள எல்லா திருச்சபையும் சார்ந்த, அப்புறம் எல்லா மதங்களையும் சார்ந்த சமூக வலைதளங்கள்ல கருத்து சொல்லக்கூடிய இந்த பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் இருக்காங்க. சோசியல் மீடியாலையும் நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. அதுல கருத்து சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, வீடியோ பார்த்து பொங்கிடுவாங்க.
பொங்கி எழுந்து ஏதாவது அவங்களோட கருத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த கருத்து சொல்லும் நபர்கள் அவங்க. ஸோ இந்த 7 பலத்த எதிரிகள் வந்து இது போக அமலேக்கியர்கள் இருக்காங்க, சரியா? ஸோ அது பார்த்தீங்கன்னா யாருன்னா அந்த அமலேக்கியர்கள் வந்து தனியார் கார்பரேட், சேட்டலைட், தமிழ் செய்தி ஊடகங்கள், அதுக்கப்புறம் இந்த சமூக வலைதளங்கள்ல உள்ள குறிப்பிட்ட சேனல்ஸ், இந்த யூடியூப் இந்த மாதிரி இதுல. ஸோ இப்போ ஜான் ஜெபராஜ் அவர்கள் வந்து இந்த எதிரிகளை வந்து கண்டுக்கிறாம இருக்கிறதும், இவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு அவரு கடந்து செல்றதுதான் ஒரே வழி. இப்போ ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கிறோம், இயேசு கிறிஸ்து மரிக்கிறவரை அவருக்கு எதிரிகள் வந்து இருந்துட்டா இருந்தாங்க. சிலுவையில் சாவும் தருவாயிலும் அவருக்கு எதிரிகள் இருந்தாங்க, சரியா? சோ மதிப்பிற்குரிய ஐயா சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்புகளை அவர் முன்காலத்துல எல்லாம் சந்திச்சிருக்காரு. ஆனா அவரை எதிர்த்தவங்களுக்கு எல்லாம் அவரு பதில் சொன்னதா எனக்கு இதுவரை பதில் சொன்னதே கிடையாது. இதுவரை நான் பார்த்தது இல்லை அவங்களுக்கு எல்லாம் அவர் பதில் சொன்னாரா அப்படின்னு சொல்லி. அவர் மிகப்பெரிய எதிர்ப்புகள், விமர்சனங்கள் எல்லாம் அவர் சந்திச்சிருக்காரு, அது வந்து எனக்கு தெரியும். அப்புறம் வந்து ஃபாதர் மதிப்பிற்குரிய ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்கள பாத்தீங்கன்னா அவருமே மிகப்பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் சந்திச்சாரு. அவரும் யாருக்கும் பதிலும் கூறல, ரியாக்டும் பண்ணல. ஸோ ஒருவேளை சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் விரும்பினால் மதிப்பிற்குரிய ஐயா டிஜிஎஸ் தினகரனுடைய மகன் மதிப்பிற்குரிய ஐயா பால் தினகரன் அவர்களையோ அல்லது மற்றும் மதிப்பிற்குரிய ஐயா அருட்தந்தை பெர்க்மான்ஸ் ஃபாதர் அவர்களையோ, இவங்க 2 பேரையும் நேர்ல சந்திச்சு அவங்க பிரச்சனைகளை அவங்க கிட்ட ஷேர் பண்ணி ஆலோசனை பெறலாம். ஸோ இது வந்து என்னோட ஒரு சின்ன ஒரு சஜஷன். இது வந்து நீங்க இப்படி பண்ணுங்க அப்பதான் இதெல்லாம் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. அது செய்ய விரும்புறதும் செய்யாமல் இருக்கிறதும் அது அவரோட சாய்ஸ். நம்ம அவருக்காக ஜெபிக்க தான் முடியும். ஸோ அதுதான் நான் வரையறுத்திருக்கேன். இப்படி 7 எதிரிகள் அப்படின்னு போட்டு அந்த சகோ ஜான் ஜெபராஜ் எதிர்கொண்ட ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்ற 7 பலத்த எதிரிகள் மற்றும் அமலேக்கியர்கள் அப்படின்னு நான் இதுல போட்டிருக்கேன். ஸோ இதுல ஆலோசனைனா அவங்க 2 பேரும் தான் எனக்கு தோன்றாங்க. ஃபாதர் பெர்க்மான்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஐயா சகோதரர் பால் தினகரன் அவர்கள். ஸோ இவங்க 2 பேருமே எனக்கு ஒருவேளை சகோதரர் ஜான் ஜெபராஜுக்கு க்ளோஸா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி அவங்க ஆலோசனைகள் கேட்டாங்களா என்னமான்னு தெரியல. ஸோ அவங்க கிட்ட பேசி அவங்க தான் சரியான நபர்களா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. என்னோட உள் மனசுக்கு, என்னோட ஆள் மனசுக்கு ஜான் ஜெபராஜ் பிரதருக்கு அவங்க கூட பேசி சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய சரியான நபர்கள் இந்த 2 பேரா தான் இருப்பாங்க. ஐயா பால் தினகரன் அவர்கள், ஐயா ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள். ஸோ சப்போஸ் இத பார்த்தாங்க சகோதரர் ஜான் ஜெபராஜ் பார்த்தாலோ, இல்லைன்னா அவருடைய நண்பர்களோ இல்லை அவருடைய உறவினர்களோ யாரும் பார்த்தாலும் அவருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. எனக்கும் ஜான் ஜெபராஜ் பிரதருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் ஒரு 2 தடவை அவரை ஒரு மீட்டிங்ல பார்த்துருக்கேன். ஸோ அதோட அவ்வளோதான். மற்றபடி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். மற்றபடி அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவரை நான் ஸோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சரியா? ஸோ ஏன் அப்படின்னா நியாயம் தீர்ப்பவர் வந்து கர்த்தர் தான். அது நம்ம மனுஷங்க, நம்ம யாரையும் நம்ம நியாயம் தீர்க்க முடியாது, சரியா? என்ன நடந்ததுன்னு கர்த்தருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம எதுவுமே நியாயம் தீர்க்க நம்ம முடியாது. நம்ம நியாயாதிபதிகளும் கிடையாது, நம்ம நீதிமான்களும் கிடையாது, சரியா? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்ததால் இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய கிரியையினால் நம்மை நீதிமானாக்கி நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். So thanks for watching. Bye.